ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். குழந்தையாக இல்லை, அவர் குமாரனாக தேவனால் அனுப்பப்பட்டவராய் மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்த குமாரனாய் அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்க மாத்திரமல்ல, நம்மிடையேயும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறார். அதான் கிறிஸ்மஸ்ஸு. இம்மானுவேல். இந்த வருஷத்தில் இந்த கிறிஸ்மஸை இப்படி கொண்டாடி பாருங்கள். அவர் பிறந்தது போலவே நாமளும் பிறந்திருக்கிறோம். நாம் இரத்தத்தினாலோ மனுஷ சித்தத்தினாலோ அல்லது ஸ்ரீனுடைய சித்தத்தினாலோ நாம் பிறவாமல் தேவனாலே பிறந்திருக்கிறோம். மறந்து போகாதீங்க. அவருக்குள்ளே வளரணும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அப்போ தான் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுறதில் அர்த்தம் இருக்கும். இல்லைன்னா வருஷம் ஏதோ கிறிஸ்மஸ் கொண்டாடணும் அப்படிங்கிறது உலக பிரகாரமாக மற்ற ஜனங்கள் மாம்சத்தில் இருக்கிறவர்கள் கொண்டாடுற விதமாய் அல்ல. கொண்டாடலாம். ஆனால் கிறிஸ்து எனக்காக பிறந்தார். இப்போ நான் என்ன செய்கிறேன்? அதுதான் முக்கியம். அவர் இம்மானுவேலராய் நம்மிடையே குடிகொண்டு இருக்கிறார். அப்போ அதற்கு ஏற்றது போல் நாமும் நம்முடைய ஜீவிதத்தில் அவருக்குள் பிறந்து அவருக்குள் வளர்ந்தவர்களாய் காணப்படணும். ஆசீர்வாதமாக இருங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறப்பா. தேவனே, இந்த நாளிலும் இந்த பிள்ளைகள் அப்பா கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடுகிற விதமாய் ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு பண்டிகையாக அதை கொண்டாடாதபடி உண்மையிலேயே ஆத்மா ஆவி இருதயம் மனதிலே உணர்ந்தவர்களாய் அவர் எனக்காக ஏன் வந்து பிறந்தார், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் உண்டு எனக்காக மனித சாயலான அந்த நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்பதை அவர்கள் அறியத்தக்கதாய் உதவி செய்யும். இன்னும் அதிகமாய் இம்மானுவேலராய் எங்களுக்குள்ளே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று ஒவ்வொருவரும் சாட்சி கொடுக்கத்தக்கதாய் பெரிய காரியங்களை செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதியும், மென்மேலும் அவர்களை பலப்பட செய்யும். அவர்கள் தேவையில்லை எல்லாவற்றிலும் தகப்பனே நம்முடைய கரம் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யட்டும். வியாதிப்பட்டவர்களாக இருந்தால் அப்பா அந்த வியாதிகள் எல்லாவற்றையும் நீக்கி கொடுத்துடணும். அப்பா இருதயத்தில் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் தகப்பனே, இந்த நாளிலே நீர் சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னென்னைக்கு வாருங்கள் என்று சொன்னீரே, அப்படி போல இந்த நாளிலும் அப்பா உம்மிடத்தில் அந்த தாழ்ச்சியை கற்றுக்கொண்டு நான் மனத்தாழ்மையாக இருக்கிறேன் என்பதை கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னீரப்பா. கற்றுக்கொண்டு எல்லாவற்றிலிருந்து விடுதலையடைய உதவிச்சு. கிறிஸ்மஸ் நாள் அவங்களுக்கு இந்த வருஷம் வித்தியாசமானதாக இருக்கட்டும்ப்பா. ஆசீர்வதியும். கர்த்தரும் அருமை ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹாப்பி கிறிஸ்மஸ்.